சின்ன வயசுலேருந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஓகே. எல்லாமே பண்ணுவேன். அப்பப்போ ரீல்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டு விடுவேன். ஓகே. அதுலேயே என்னதுன்னா அப்போ கிடைச்சப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த ப்ரெஷரை அது அந்த அந்த எமோஷன் அந்த டைம் அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். இவர் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனார்? இவருக்கு முன்னாடி இவர் கூட ஆக்டிங் பண்ணிட்டு இருந்த 2 ஃப்ரெண்டு எங்கள் காலேஜ் ஃப்ரெண்டு எனக்கு. ஓகே. அவங்க 2 பேர் வினோத் அன்சர்னு. ஓகே. அவங்க ஜென்ரலாக நான் இருக்கும்போது இப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன். இவங்க வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் பார்க்கும்போது என்னால் எப்படா நடிக்கிறீங்க, என்னையெல்லாம் கூப்பிட்டதே இல்லையாடான்னு ஒரு டைம் விளையாட்ட கேட்டேன். சரி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த எனக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு தூக்கிட்டாங்க. எனக்குள்ள ஒரு இன்னொரு படம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சும்மா பார்த்துட்டு போனேன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னொன்னா. அப்புறம் கேமரா கையில் கொடுத்து பிடிச்சிங்கலாம் சொல்லிட்டாரு. ஓகே. நானும் சரி அதையும் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். அடுத்து எனக்குள்ள ஒருவனுக்கு கூப்பிட்டாரு. ஓகே. அப்போதான் புதுசாக சட்டை தைச்சிருந்தேன். நல்ல சட்டையாக போட்டுவாங்க, நல்லா டெரராக இருக்கணும்னோன்னா அந்த சட்டையை போட்டு வந்து சேவிங்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்துட்டேன். ஓகே. அப்போ நடிக்க வரும்போது அப்போ நல்லா மிங்கிள் ஆகிட்டோம். அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே. அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. இல்லை எதுனாலும் உடனே கூப்பிட்டு சொல்லிட்டாரு அவரு. ஏங்க நீங்கள் செலிபிரிட்டி, அவர் அப்புறம் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகுதாலும் செய்வார். ஓகே. அப்படிதான் இன்ட்ரோ ஆனார். ஃப்ரெண்டுங்க மூலமாக எனக்கு இன்ட்ரோவர் ஆனார். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டானுங்க. அவனுங்கள பிஸி ஷெடியூல் அதில் ஒவ்வொருத்தர் கடையை வச்சுட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டானுங்க. அப்போ இவர் கூட பழகணுன்னா இப்போ நமக்கு அதில் ஒரு ஃபேஷன் இருக்குது. நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஓகே. எல்லாமே பண்ணுவேன். அப்பப்போ ரீல்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டு விடுவேன். ஓகே. அதுலேயே என்னதுன்னா அப்போ கிடைச்சப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஓகே. சூப்பர். நீங்க நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் எனக்குள்ள ஒரே ஒரு சீன், ஒரே ஒரு கிளிப் தான் வருவாரு, ஒரே ஒரு ஷாட் தான். அதுதான் இவர் பாக்யராஜ் சாரோட ஷார்ட் ஃபிலிம். ஓ அங்க வந்தது. ஓகே. 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 ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கு வந்து அது பெரிய ஸ்கிரீன்ல வந்த ஃபர்ஸ்ட் படம். ஓகே. ஓகே. இவர் எனக்கு கொஞ்சம் ரகசியமான நடிகர்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாரு பெரிய ஸ்கிரீன். ஓகே. இப்போ இந்த படத்துல என்ன 3வது டைம் ஒர்க் பண்றாரு. ஓகே. இதுல அவார்டு அது இதுன்னு வந்துருச்சு. லக்கி தான் போலங்க நீங்க. கடவுள் செல்வன். கடவுள் லக்கி செல்வன். லக்கி செல்வன். பிரதர் நீங்க மேரிடா? நான் மேரிடு. ஓகே. எப்போ மேரேஜ் ஆச்சு உங்களுக்கு? நான் 2012 பண்ணேங்க. எனக்கு வயசு 34 ஆகுது. எனக்கெல்லாம் ஒரு மூதாதை இருக்கேன். நான் தான் இருக்கிறதுலே சீனியர் வச்சா அவர் என்னோட சீனியரா இருக்காரு. குழந்தைங்க இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க. ஓகே. படிக்கிறாங்க. ஓகே. சேம் அதே தான். பர்சனல் லைஃபு ப்ரொஃபஷனல் லைஃபு எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? நம்ம வீட்டில் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, மாசமான ஒழுங்காக காசு வந்துடணும். ஆமாங்க, பார்த்துக்கோங்க. அது நான் எது பண்ணாலும் யாரும் எதையுமே கேர் பண்ண மாட்டாங்க. ஓகே. எது வேணாலும் பண்ணட்டும், நல்லா இருந்தா சரி அப்படிங்கிற நினைப்புலையா தான் இருப்பாங்க. இல்ல அது ஆக்சுவலா அது அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எது பண்ணாலும் நல்லா பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை அது கூட மேபி இருக்கலாம். ஓகே. அதுதான் அவர் கோவேசர்ல ரூமை பூட்டிட்டு அடிக்கிற மாதிரி வாங்க போறீங்க. அதனால நம்மளை எதனால என்கரேஜ் பண்ணுவாங்க. அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க. பண்ணு, எது வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஓகே. அவ்வளோதான். ஓகே. இப்போ உங்கள் டைரக்டர் திருப்பூரில் ஒரு அவார்டு வாங்கி நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸ் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச 2-3 அவார்டுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக. அப்போ அந்த இடத்துக்கு உங்களை இன்வைட் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அவார்டுனாலே நார்மலாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் ஃபுல்லாக உறிஞ்சிருவாங்க. அப்போ அந்த டைம் ப்ராசஸில் நீங்கள் எப்படி உங்களோட ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறீங்க? சொல்ல போகணுன்னா அவர் கூப்பிட்டப்ப என்னால் அங்கே போக முடியல. ஓகே. 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன், கண்டிப்பாக வர முடியாது, ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. ஏன்னா ரிலேஷனோட ஃபங்க்ஷன்லாம் 2-3 இருந்துச்சு. ஓகே. தவற முடியாது அது. அதனால ரொம்ப இதனால நான் வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. மற்றபடி இப்போ இந்த ஒரு டைம் தான் லேக் ஆச்சு. மற்றபடி கூப்பிட்டாருன்னு உடனே போயிடுவோம். அது என்னன்னா சண்டே இந்த மாதிரி நமக்கு டைமில் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே. நம்ம அதுக்கு அங்கே வந்துருந்தோம், பவானிக்கு வந்து பார்த்துருந்தேன் நான். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பசங்கள்லாம் கேட்பாங்கல்ல? கேட்குறாங்க. நல்லா கேட்குறாங்க. ஓகே. என்ன படிக்கிறாங்க பசங்க? ஒருத்தர் 4வது படிக்கிறாரு, ஒருத்தர் யூகேஜி போடுறாரு. நல்ல விவரம் தெரியும். கண்டிப்பா. யூடியூப்ல அவர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கான் தனியா. ஒரு அவரு இன்ஸ்டால வீடியோ, யூடியூப்ல ஒரு அவரே சேனல் கிரியேட் பண்ணி டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு செலிபிரிட்டி கூட பேசிட்டு இருக்கேன்.
ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குல்ல, ஆமாங்க, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக ஆகும். அந்த வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த பேஷன் அப்படிங்கும்போது இதில் வந்து டைம் நிறைய போகும். ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நடக்காது. டைம் மாறிக்கிட்டே இருக்கும். மழை பெய்யலாம், இல்லை கேமரா கிடைக்காம இருக்கலாம், கேமரா பேட்டரி ட்ரைன் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த ப்ரெஷரை நீங்கள் இங்கே காட்டக்கூடாது, காட்ட முடியாது. ஆக்சுவலி காமிச்சா அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக அது அந்த அந்த எமோஷன், அந்த டைம், அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். தலைவரே, என்ன மாதிரியான பதில் தலைவரே இது? எதுவுமே வராது, சிம்பிளா முடிச்சிடும். செதறிட்டாரு போன சுத்தா. நான் ஆக்சுவலா ரொம்ப இல்லங்க ஏதாவது சமாளிப்பேன். போன சுத்தா என்னடா இது லிஸ்ட்லயே இல்லையே அந்த மாதிரி. சூப்பர். நம்ம இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஃபோன் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறது. அப்போ தான் நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைப்போம், அப்போ கூப்பிட்டு அது இல்லை இது இல்லைம்பாங்க. திடீர்னு இங்கே வந்துடணும், இப்போ தான் வந்தாகணும், இங்கே இருக்கணும் அப்படிம்பாங்க. அது எதுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குமே, அதை எப்படி சமாளிப்பீங்க? அது அப்புறமா தெரியும். எப்போ வருவீங்க? இந்த வந்துகிட்டே இருக்கேன் ப்ரோ ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படியே பழக்கி வச்சுட்டேன், காலையில் பண்ணாத மாதிரி. நல்ல விஷயம் சூப்பர். நல்ல டிப்ஸ். ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்காக இருந்தாலும் சும்மா இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடாது ஜி. நம்மளை பொறுத்த வரைக்கும் சூப்பர். ஒரு 9:30க்குள்ளேயாச்சும் வெளியில் போயிடணும். வேலையே இல்லைனாலும் எங்கேயாவது சுற்றிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா போதும். கண்டிப்பாக. நைட்டு அதே மாதிரி ஒரு 8 மணிக்கு மேலே தான் வீட்டுக்குள்ளேயே வரணும். கண்டிப்பாக. அப்போ தான் சண்டை வராது. அதனால நம்ம வேலையை எதுவும் ஒர்க்கும் பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே ரைட். இப்போ உங்க டே மேனேஜ் பண்றதுக்கு இடையில ஆட்டோ எடுத்துக்கிட்டேன். கேட்டா வாடகை இருக்கு. யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் செம்ம டெக்னிக்குங்க. நமக்கெல்லாம் பாருங்க அறிவு வேலை செய்யுது. அதாவது இதெல்லாம் நீங்க வந்து வாக்கு மூலமா வந்து கொடுத்திருக்கீங்க. அதுக்கு அடுத்து மாட்டி விடல, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அவரே மாட்டிக்கிட்டாரு. ஓகே, எங்க எடிட்டர் என்ன செய்ய போறான்னு தெரியல. உங்களை வச்சு ரைட்டு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நடிகர்? விஜய். சூப்பர். பிடிச்ச நடிகை ஸ்னேகா. வசீகரால விழுந்தது தான். அங்க இன்னும் ஹிந்திரிக்கலையா? புதுப்பேட்டையில கட் ஆயிருச்சு. புதுப்பேட்டையில. ஓகே, அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகே, உங்க டைரக்டர்கிட்ட பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் கண்டிப்பா சொல்லணும். பிடிச்ச விஷயம் ரொம்ப கேஷுவலா இருப்பாரு. ஓகே. இப்போ நமக்கு அது வரல அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி விட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிங்க அப்படின்றாரு. ஓகே. ரொம்ப அட்ஜஸ்டபிள் பண்ணுவாரு. ஓகே. அப்புறம் ஃப்ரீடமா ஒர்க் பண்ண சேர்ப்பாரு. ஜி எடுக்கலாம் விடுங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம், அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லலான்ட்டு மெயின்டைன் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாரு. ஓகே. அது ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஓகே ஜி இந்த மாதிரி இருக்கு, அங்கே இருக்கு, இந்த மாதிரி ஆச்சு, என்ன நடந்ததோ அதையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம கூப்பிடுவாங்க. ஓகே. கூப்பிட்டு எல்லாம் நம்மகிட்ட சொல்லணும்னு அவருக்கு இது கிடையாது. புரியுது. இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் பேசுவார். புரியுது. கண்டிப்பா. அது வேற இது வேற. ஒர்க்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தருவாரு. நமக்கு ஏற்ற மாதிரி அவர் டைமும் கொடுப்பாரு. சரி, பிடிக்காத விஷயம்? ஜி பிடிக்காத விஷயம்னு இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணல. அது எப்படிங்க? ஜி அவர் குறிப்பிட்ட டைமில் தான் அவரை நம்ம மீட் பண்ணுறோம். இந்த பட டைமில் மட்டும் மீட் பண்ணுறோம். ரெகுலராக அவர் கூட நான் ஜேர்னி பண்ணும்போது அப்போ ஏதாவது தெரியலாம் நமக்கு. அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் ஒன்று சொல்லணும். அப்படியா? அவர் சொன்னதே சொல்லக்கூடாது. ஏதோ இந்த இடத்துல இவர் இன்னும் கொஞ்சம் இதை கரெக்டாக இருந்திருக்கலாம், இது இந்த இடத்துல தப்பாயிடுச்சு, நம்ம இதை சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சது? இல்லை, அது நான் ஓப்பனாக சொல்லிடுறோம். அவர் ஓப்பனாக சொல்லிடுவேன். வீடியோ காட்டுவார். ஜி ரொம்ப லேக் ஆகுதுன்றேன். ஏதோ தெரிஞ்சதுன்னா நான் சொல்லிடுறோம் உடனே. அதாவது பாதை படம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சொல்லிட்டாப்ல, தம்பி எனக்கு என்னமோ வந்துட்டு நாடகம் மாதிரி போகுது, எங்கேயோ ஒரு இடம் பிரச்சனை இருக்கு அப்படின்னாரு. எழுதிட்டு அப்புறம் மறுபடியும் மியூசிக்லாம் போட்டு கொஞ்சம் ஏற்றிட்டு தேவையில்லாம் டெலீட் பண்ணி காமிச்சேன். இப்போ ஓகே அப்படின்னாரு. ஓகே.
அந்த மாதிரி இது பண்ணி ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பதில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடு. பிடிக்கலன்னா பிடிக்கல, அது யாரா இருந்தாலும் சரி, நீ டேரக்டர் நீ யாரா வேணாலும் பிடிக்கலன்னா பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் ரிஜெக்டட். சூப்பர் சூப்பர் பிரதர்.